ஒரு தேவத்துல நல்ல கவனமா கேட்கணும். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கும் போது ஆண்டவர் இந்த பூமியில வந்து உலகத்தை பிரிக்க வரவில்லை, உலகத்தில் இருந்து அவருடையவர்களை பிரிக்க தேவன் வந்தார். நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆமே, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இது உணர்ச்சி வசப்படுத்தல சொல்வது. நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். சில காரியங்களை ஜெயிக்க எனக்கு பலன் தேவை, ஆனால் பல காரியங்களை ஜெயிக்க அவர் எனக்கு பலனா இருப்பது அவசியம். நாம் உலகத்துக்கு உட்படும் போது நாம் நீதிக்கு எதிராகிறோம். நீதிக்கு எதிராகிறோம் என்றாலே சிம்பிளா சொல்லணும், ஒரே லைன்ல சொல்லணும்னா இயேசுவுக்கு எதிராகிறோம். சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு பர்பஸா துணிகரமாய் மனப்பூர்வமாய் பாவம் செய்தார், பல கோபாக்கினோம். இதை மட்டும் ஒரு பாவம் செய்ய சாத்தான் தூண்டும் போதே நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஏசப்பாவை இருக்கிறார். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என் ரத்தம் என்று கையில தர்றாரு, அதை நீ கீழே சிந்த. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை வைத்துதான் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இனி எத்தனை வாரம் பேச போகிறார் என்று தெரியவில்லை. கர்த்தருக்கு மகிமை. நான் கடந்த வார செய்தியின் தொடர்ச்சியை தான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஜெயித்த 3 காரியங்கள். ஒன்று, அவர் சாத்தானை ஜெயித்தார். சாத்தானை எப்படி ஜெயித்தார் என்பதை தியானித்தோம், பார்த்தோம். இரண்டாவது, அவர் உலகத்தை ஜெயித்தார். யோவான் 16வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள். ஆமென். 33வது வசனம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை எப்படி ஜெயித்தார் என்று பார்த்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் வரும்போது பவுல், சீலா உட்பட அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு தேசத்துக்கு போகும்போது ஒரு கூட்டத்தார் அவர்களை பார்த்து இப்படி சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உலகத்தால் கலங்குகிறவர்கள் அல்ல இவர்கள், இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள். அப்படி என்றால் தெளிவாய் நமக்கு தெரிகிறது, ஜெயிக்கிறவன் உலகத்தால் கலங்க மாட்டான், ஜெயிக்கிறவன் உலகத்தை கலக்குவான். ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பேசணும், எல்லாம் பேச முடியுமான்னு தெரியவில்லை. முதலாவது இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிற காரியம், ஏன் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஒரு 5 காரியத்தை வேகமாய் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இதன் தொடர்ச்சியை வருகிற வாரங்களில் நம்ம தியானிக்கலாம். ஏன் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியது ஒரு தேவ பிள்ளையுடைய அவசியமா இருக்கிறது. நல்ல கவனமா கேட்கணும். ஒரு பிரசங்கம் கேட்கறதுக்காக யாரும் வரக்கூடாது. என்னோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்கிற தாகத்தோடு தான் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஏன் இந்த வார்த்தைகளை ஆமென் அன்பின் ஆண்டாய் தேவன் நமக்கு கொடுத்து விட்டு ஏன் இந்த வார்த்தைகளை பேச வைத்து கொண்டிருக்கிறார் என்றால், அநேகர் ஏற்கனவே நியூ இயர் சர்வீஸ்ல சொன்ன வார்த்தை 2019 2020 ரிப்பீட் ஆக கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 2019 நான் எதற்காகவெல்லாம் அழுதேனோ அதற்காக 2020 நான் அழக்கூடாது ஆண்டவரே. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. அழ ஒரு காலம் உண்டு, அதுல நான் அழுதுட்டேன். இந்த காலம் நான் நகைக்கிற காலமா இருக்க வேண்டும், நான் சுதந்திரிக்கிற காலமா இருக்க வேண்டும். இதை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்த போதுதான் ஆண்டவரை ஜனங்கள் எல்லாரும் சாட்சியா கேட்கிற, ஆமென், சாட்சி கேட்கிற ஆண்டா இல்ல, ஒவ்வொரு குடும்பமும் சாட்சியா நிற்கிற ஆண்டா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அநேகரை ஆண்டவர் நினைவுகளுக்கு கொண்டு வருவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நான் எல்லாருக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லவில்லை. ஆமென். ஜெபிக்கும் போது அநேகரை நினைவுல கொண்டு வருவார், நினைவுல கொண்டு வருவார். இன்னைக்கு காலைல கூட நான் வந்துட்டு இருக்கும்போது, ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது
என் கூட படித்த ஒரு பையனை ஆண்டவர் காண்பித்து தந்து காலையில் எழுப்பி விட்டு ஜெபிக்க வச்சார். அவங்ககிட்ட பேசி கான்டாக்டே கிடையாது, பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, கான்டாக்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் காலையில் ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனத்தை காண்பித்து எழும்பி ஜெபிக்க வைத்தார். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் நமக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நான் அதை நான் சொல்ல, நம்மளாம் டம்மி பீஸ், ஒன்றுமே கிடையாது. அவர் செய்ய வைப்பார், நினைவில் கொண்டு வருவார். அப்போ நினைவில் கொண்டு வந்து ஜெபிக்கும் போது தான் ஆவியானவர் இந்த காரியத்தை தெளிவாய் சொன்னார். ஆமென். அநேகருக்கு ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை என்றால், அநேக காரியங்களில் இன்னும் ஜெயம் எடுக்கவில்லை, ஜெபத்துக்கு குறைவில்லை, எல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க, தசம பாகம் கரெக்டாக கொடுக்குறாங்க, ஜெபம் கரெக்டாக நடக்குது, சர்ச்சுக்கு ஒழுங்காக வராங்க, எல்லாம் வெளியரங்கமா எல்லாமே சூப்பராக நடக்குது. ஆனால் அந்த ரங்கத்தில் இன்னும் அநேக காரியங்களை ஜெயிக்கவில்லை. அவர்களை ஜெயிக்க சொல்லு என்று சொன்னார். ஆமென். ஜெயிக்க விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே தான் கம்ப்ளீட்டா அவரை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அவரை நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு காலையில் நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டு வந்தேன். என்னை காலையில் மிகவும் அந்த வார்த்தை பலப்படுத்தினது. ஆமென். அது இந்த செய்தியோடு சம்பந்தம் கிடையாது, ஆனால் நான் அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினதுனால சொல்றேன். ஆமென். அவரால் நம்மை பலப்படுத்தவும் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்தவும் முடியும். அது மாத்திரமல்ல, அவரால் நமக்கு பலனாகவும் இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில காரியங்களில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி செய்வார். ஆனால் எல்லா காரியமும் செய்ய நம்மை பலப்படுத்தினாலும் நம்மளால சில காரியங்களை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்கள் பிள்ளை ஒரு வாலிப பையன் அல்லது ஒரு வாலிப பொண்ணு, ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் பிள்ளைன்னு இல்லை, காமனாக ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தாண்டி போயிட்டான். இது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஓகே. இப்போ அவன் நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது இப்போ எப்படி கேட்கலாம்? ஆண்டவரே, சரி நான் அவனை வெளிப்படுத்திட்டேன், இப்போ அவனை சரி பண்றதுக்கான பலத்தை அவர் உங்களுக்கு தாரார்னு வைங்களாம். உங்களால் அவனை சரி பண்ண முடியுமா? பலத்தை கேட்டு வாங்குறோம், நமக்கு பலத்தை கேட்டு வாங்குறோம். ஓகே, பலத்தை தாரார். பிள்ளையை சரி பண்ண, பையனை சரி பண்ண பலத்தை கேட்டு வாங்குறோம். பலத்தை தாரார். சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியாது. ஆனால் அவர் பலனா இருந்தால் அவர் சரி பண்ணுவார். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவர் பிரைஸ் பண்ணு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன பலப்படுத்தும் போது நான் தான் ஆரம்பிக்கணும், நான் தான் செய்யணும், நான் தான் முடிக்கணும். அவர் பலனா இருக்கும்போது அவர் ஆரம்பிப்பார், அவர் செய்வார், அவர் முடிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கர்த்தாவே என்றல்ல, என் பலனாகிய கர்த்தாவே. என் பலனாகிய கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கர்த்தாவே என்றல்ல, என்னை பலனாகிய கர்த்தாவே. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம அநேக காரியங்களை ஜெயிக்க, ஆண்டவர் இதை ஜெயிக்க என்னை பலப்படுத்த கேட்கக்கூடாதுன்னு இல்லை, நான் சொல்றது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சிலர் இந்த பாதியில் அப்போ தான் தூக்கம் எழும்புவாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் அந்த பாதியை எடுத்துட்டு போய் இன்னைக்கு எப்படி சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, கரெக்டாக கேட்கணும். செய்தி ஆரம்பத்திலேருந்தே கண்ணும் செவியும் இருதயமும் திறந்திருக்கணும். சில சிச்சுவேஷன் ஆண்டவர் எனக்கு பலன் தாங்க, பலன் தாங்க, பலன் தாங்க, பலன் தாங்க, பலன் தாங்க கேட்கலாம். சில சிச்சுவேஷன் வரும்போது எனக்கு பலனாயிருங்க, எனக்கு பலனாயிருங்க, எனக்கு பலனாயிருங்க. அவர் ஏழைகளின் பலன். ஹல்லேலூயா. ஏழைகளின் பலன். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே. புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே. கடும் வெயிலிலே குளிர்களே, கடும் வெயிலினிலே குளிர்
நிழல். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவே. அதிசயம் செய் ஆண்டவரே, அதிசயம் செய்தி ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். He is my strength. என்னை பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர்தான் என் பலன். அப்போ இந்த ரெண்டு காரியத்திலையும் கேட்கணும். ஆமென். ஆபகுக்கு சொல்லுகிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா அவர் என்னை பலப்படுத்துவார்ல, அவர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். He is my strength. அப்போ நம்ம ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். சில சிச்சுவேஷனுக்கு நாம மேற்கொள்ள நமக்கு பலன் தேவை. ஆனா எல்லா காரியத்திலையும் அப்படி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது நீர் எனக்கு பலனாயிரும், நீர் எனக்கு பலனாயிரும். சொல்ல விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீரே என் பலன் சொல்லுங்க பார்க்கலாம். நீரே என் பலன் சொல்லுங்க இன்னும் சத்தமாய், நீரே என் பலன். என் பிள்ளையுடைய காரியத்தை செய்யறதுக்கு என்னை பலப்படுத்தும் என்று கேட்பதிலும் எனக்கு பலனாயிரும் ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம். என்னை பலப்படுத்தினா நான் தான் ஆரம்பிக்கணும், நான் தான் செய்யணும், நான் தான் முடிக்கணும். எனக்கு அவர் பலனா இருந்தா நான் அவர் கூடவே இருப்பேன். அவர் ஆரம்பிப்பார், அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவருக்குள் மகிழ்கிறீர்கள்? ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் சரி, ஒவ்வொரு காரியத்திலையும் சரி, எனக்கு பலனாயிரும். ஹalleluya. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். பாடுங்க. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். ஆமென். அவர் நினைக்கும் போது பிரசங்கமே வர மாட்டேங்குது. Hallelujah. He is my strength. காலைல தூக்கமே இல்லை நைட்டு. அப்ப நேரம் வரும்போது சரி ஒரு செய்தி கேட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு வரும்போது இந்த வேர்டு என்னை ரொம்ப பலப்படுத்திட்டு. Hallelujah. நம்ம பல என்ன பலப்படுத்துன்னு கேட்கிறோம், அப்படியே விட்டுறக்கூடாது. சரி பலப்படுத்தின நீ செஞ்சிருவியான்னு கேட்டா, ஆண்டவரே அதான் ஆண்டவரே நான் வாக்கில் வல்லவன் அல்ல. மோசே கிட்ட சொல்ல நான் உனக்கு வாயா இருந்து பேசுறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னை பேச பலப்படுத்துவேன் இல்லை, நான் உனக்கு பலனா இருக்கிறேன். ஹalleluya. சில விஷயத்துல இன்னும் பலன் கிடைக்கலையா? புரிஞ்சுக்கோங்க, அந்த விஷயத்துல அவர் உங்களுக்கு பலனா இருக்க விரும்புகிறார். ஹalleluya. நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. கம் ஆன். ராலா ரபா தடா ரபா. ஆமென். ஜெயிக்கணும். ஏன் உலகத்தை ஜெயிக்கணும்? ஆமென். ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். முதலாவது 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 5:10-19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தை ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும் தெரியுமா? இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, ஆமென், சாத்தானை குறித்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார், உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 6000 பிசாசுகள் பிடித்திருந்த வாலிபனை சுகமாக்கும்படி இயேசு வந்தபோது அவனுக்குள்ளிருந்த பிசாசுகள் இயேசுவை பார்த்து கேட்டது, காலத்துக்கு முன்னே அழிக்க வந்துட்டீங்களா அப்படின்னு. எங்களை அந்த பண்டி கூட்டத்துக்குள்ள போக விடுங்கள்னு சொல்லுச்சு. இயேசு போக விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த காலம்
இந்த பொல்லாங்கன் பிடியில இந்த உலகம் இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு தேவ பிள்ளை நல்ல கவனமா கேட்கணும். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கும் போது ஆண்டவர் இந்த பூமியில வந்து உலகத்தை பிரிக்க வரவில்லை, உலகத்திலிருந்து அவருடையவர்களை பிரிக்க தேவன் வந்தார். ஆமென். இப்ப நான் கேட்கிறேன், சத்துருவின் கையிலிருந்து உலகத்தை ஆண்டவருக்கு பறிக்க முடியுமா முடியாதா? என்ன சொல்றீங்க நீங்க? முடியும்னா முடியும்னு சொல்லணும், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும், சொல்லக்கூடாது. முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஏன் அவர் அதை செய்யாம இதை செஞ்சார்? இன்னைக்கு மனுஷன் மண்ணுக்காக மனுஷனை வெட்டுறான், மண்ணுக்காக சகோதரனை பகைக்கிறான். சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தன்னை பெற்ற தகப்பனை மகன் கொண்டிருக்கிறான். நம்முடைய தமிழ்நாட்டில் ரீசெண்டா வந்த செய்தி, சொத்து தகராறுல பெற்றோரை கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இந்த பூமியில வந்தார், அப்ப உலகத்துக்கு மண்ணு பெருசு, ஆனா அவருக்கு நாம் பெருசு. பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்தை அவர் தமக்கண்டு பிரித்தெடுக்காமல் பாவத்தின் ஆழத்தில் மூழ்கி இருந்த என்னை அவர் தமக்கண்டு பிரித்தெடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து இந்த அனுபவத்தை இப்போ நினைச்சு பார்க்கிறவங்க மட்டும் கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். ஆமென். கல்லானையே உள்ளம் உருக்கின ஏடரபா ஹந்தரலரியா கரபா சந்தரபா ஓரபா கமதுனா கல்லானையே கேளுங்க. அப்போ தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் உலகத்தார் அல்லன்னு சொன்னார். எனவே நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன், உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். வாசிங்க லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். லேவியராகமம் 20:24. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 1:1 வாசிங்கள். ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். நீங்க உங்க டைரி எழுதுறவங்க இப்போ உங்க பேர் அதுல போட்டு எழுதுங்க. ரோமர் 1:1 போட்டுருங்க. பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய ஜான்சன். விசுவாசிக்கிறவங்க எழுதுங்க. உடனே பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய ஜான்சன் எழுதாதீங்க. உங்க பேரை போட்டு நாங்கள் என்ன கேட்குறோமோ அதுதான் எழுதுவோம். பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய ஜான்சன். இதுதாங்க நம்முடைய அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அவங்க மதிக்கல, இவங்க மதிக்கல, அங்க போன எனக்கு ஒரு வேலை இல்லை, நான் ஆண்டவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இருந்த மரியாதை போச்சு. காரணம் நீ உலகத்தான் அல்ல, நீ உலகத்தானா இருப்பு. நல்ல கவனிங்க. நாம் கிறிஸ்துவோடு நெருங்குகிறோம், கிறிஸ்துவோடு கிட்டி சேர்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் நம்மளை மதிச்சவங்க எல்லாம் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையை கூட பரியாசம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆண்டவரை குறித்து பேசும்போது, ஆண்டவரை குறித்து சில இடத்துல நமக்கு விலை இருக்கும், சில இடத்துல நமக்கு விலையே இருக்காது. என்ன ஆண்டவர் இது? உடனே நம்ம எங்க போவோம்? நான் இதை தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏதாவது சொல்லிட்டேன். இல்லை, நீ இவ்விடத்தான் அல்ல, நீ இவ்விடத்தான் அல்ல.
ஹalleluya. அப்ப அடிக்கடி ஒரு பாட்டை பாடுவாங்க, பழைய பாட்டு. நாதனு முள்முடி നൽകിയ ലോകമേ നീ തരും പേരെനിക്കെന്തിനായി. നാദനു മുൾമുടി നൽകിയ ലോകമേ நீ தரும் பேரெனிக்கெந்தினா. எப்படி எழுதியிருக்காங்கல்ல. அதாவது உலகம் எனக்கு ஒரு மேன்மையை கொண்டு வரும்போது இந்த பாட்டு எழுதின பரிசுத்தவன் சொல்றாரு, என் அப்பாவுக்கு முள்முடியை கொடுத்துட்டு எனக்கு கிரீடத்தை கொண்டு வரியா? போ, நீயும் உன் கிரீடமும். என் அப்பாவுக்கு முள்முடி, என் அப்பாவுக்கு காடியை கொடுத்துட்டு எனக்கு பிரியாணி கொண்டு வரியா? போ, நீயும் உனக்கு பிரியாணியும். இதுதாங்க பிள்ளை. அப்பாவை வேதனைப்படுத்துகிற உலகத்தோடு சவகாசம் வைக்க மாட்டான், அவன் தான் பிள்ளை. என் அப்பாவை அழ வச்சுட்டு நீ என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வரியா? என் அப்பாவை அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு முழு நிர்வாணமாக்கி நீ என் தகப்பனை. ஹே உலகமே, நான் உலகத்தான் அல்ல, நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆமே, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இது உணர்ச்சி வசப்படுத்தல சொல்வது. நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். சில காரியங்களை ஜெயிக்க எனக்கு பலன் தேவை, ஆனால் பல காரியங்களை ஜெயிக்க அவர் எனக்கு பலனா இருப்பது அவசியம். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, பலப்படுத்துற என்ன செய்வ? அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்க சும்மா இருங்க அப்படின்னார். பாதையை திறந்தது கர்த்தர், பார்வோனை கொண்டு வந்ததும் கர்த்தர். ஒரே ஸ்தானத்தில் 2 பேரை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து ஒரு கூட்டத்துக்கு இருட்டை கொடுக்கிறார், இருளை கொடுக்கிறார், இன்னொரு கூட்டத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஏன் அங்க இருளை கொடுத்தார்? இவங்க அவங்கள பாத்திரக்கூடாது. ஆல்ரெடி எகிப்து நினைச்சாலே இவங்களுக்கு பயம். அப்போ இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை பாத்திரக்கூடாது, ரதங்களை பாத்திரக்கூடாது. பார்வோனுக்கு முகத்தை, சிலருக்கு முகத்தை பார்த்தா சாப்பாடு இறங்காது தெரியுமா? பார்வோனை சொல்லிட்டு இருக்கிறேன். பார்வோன் முகத்தை பாத்திரக்கூடாது, பார்வோன் சேனையை பாத்திரக்கூடாது. அதனால அங்க இருள், இங்க வெளிச்சம். இங்க என்ன வெளிச்சம் தெரியுமா? ஏன் வெளிச்சம் தெரியுமா? அவன் இவங்களை பார்க்கணும், கர்த்தர் இவங்க கூட இருப்பதை பார்க்கணும், கர்த்தர் இவங்களுக்கு செய்யதை பார்க்கணும், கர்த்தர் இவங்களை நடத்துறதை பார்க்கணும், கர்த்தர் இவங்களை துதிக்க வைக்கிறத பார்க்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் உன் பலனா இருக்கும்போது உன் கண்கள் அவனை காணாது, ஆனா அவன் உன்னை பார்த்துட்டு இருப்பான். ஹalleluya. ஆமென். தானியேலை சிங்க கேபில தூக்கி போட்டதும் கர்த்தர் சிங்கங்களின் வாயை என்ன செய்தாராம்? சரி, சிங்கங்களின் வாயை எதுக்கு அடைக்கணும்? சிங்கங்களுக்கு பசியை மட்டும் வரவிடாம இருந்தாலே போதுமே. சிங்கம் வந்து பசித்தா தானே சாப்பிடும், சும்மா வழியில போற மிருகத்தெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா? இல்ல, 100 மான்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு மானை தான் டார்கெட் பண்ணுது. ஏன்? தேவைக்கு தான் அடிக்கும். மனுஷனுக்கு தான் ஆசைக்கு அடிப்பான் இல்ல, மிருகங்கள்லாம் தேவைக்கு தான் எடுக்கும். தேவைக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு மீதி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நரிகள் மற்ற இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாப்பிடாது. பஃபே சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கிறது அவ்வளோத்தையும் அதுக்கு தேவைக்கு சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போயிடும். சில பார்க்குறாங்க 12 மணிக்கு என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, பிரியாணிங்கிறாங்க, பஃபேங்கிறாங்க. ஐயோ 600 ரூபா கொடுத்துருக்கோம், சிப்பை தவிர எல்லாத்தையும் உள்ள தட்டு போட்டு, இப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் போகிறாங்க. இல்லை, தேவைக்கு. ஒரு சிங்கத்துக்கு மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு கூட பல நேரத்தில் நமக்கு அது தேவைக்கு சாப்பிட்டுருப்போம். அப்போ சிங்கங்களுக்கு பசியை வரவிடாம பண்ண ஆண்டவருக்கு முடியுமா முடியாதா? நான் கேட்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். முடியும். ஆனா அதை செய்யாம ஏன் வாய் அடைச்சார்? ஏன் வாய் அடைச்சார்னா, சிங்கம் நம்ம கடிக்கலாம் தேவையில்லை, பக்கத்திலிருந்து சத்தம் போட்டாலே அட்டாக் முடிஞ்சு. ஆமென். சிங்கம்னு சொன்னாலே பாதி உயிர் போயிடும். அந்த சிங்கம் நம்ம பக்கத்துல இருந்து பிரைஸ் லார்ட் பிரதர், அவ்வளவுதான், மீதி முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஜெபம் ஓடாது, ஆண்டவரே இதோ என் ஆவியை உம்முடைய கையில், முடிஞ்சு. அதனால கடிக்க விடாம பண்றதெல்லாம் ரெண்டாவது. என் பிள்ளை பயந்துடக்கூடாது, இது அப்பாக்கு மட்டும்தான் முடியும்.
நல்ல கையை தட்டி, என் பிள்ளை பயந்துடக்கூடாது, அவ்வளவுதான். He is my father, he is my strength. அவ்வளவுதான். ஆமென். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்க, நல்ல கையை தட்டி பாடுவீங்களா? ஆமென். என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், என் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவரை கூப்பிடுங்க. அப்பா, இந்த காரியத்தை நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே, இந்த மதிலை நான் தாண்டணும் ஆண்டவரே, இந்த விஷயம் ஆண்டவரே என்ன பிடிக்கிறது போல வருதுப்பா. நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இதுதான் தாவீதுனுடைய வெற்றியின் ரகசியம். நெருக்கத்தில் வாளை சுழற்றினேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவில் சந்தோஷம், அவர் என் பலன். பாரினில் வாழும் நாள் அவர் என் பலன், அவர் என் அடைக்கலம், வளரியாதரா, அவர் எந்தன் சர்வமுமே, அவர் என் அடைக்கலம், ஆறுதல், அவர் எந்தன் சர்வம், அவர் என் பலன். ஆமென். பாருங்கள், 1 யோவான் 3:12 வாசிங்க. 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததுனால். உலகம் பொல்லாங்கனுக்குள் உண்டாயிருக்கிறது. இந்த காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் ஆபேலை பகைக்கிறான். நான் இது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லுகிறேன். பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம் நீதியை பகைக்கும், நீதியை பகைக்கும். ஆண்டவர் அவ்வளோ பேசியும் காயினால காம்ப்ரமைஸ் ஆக முடியல ஆபேலோடு. ஆனால் ஆபேல் காம்ப்ரமைஸ் ஆயிட்டான். ஆபேல் காயின் பட்சமா பேசுனது அண்ணன் தானே கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அவனுடைய கிரியை நீதியா இருந்துச்சு. அவன் யாரையும் பகைக்கல, அவனுக்குள்ள கசப்பு கிடையாது. ஆனால் இந்த உலகம் நமக்குள்ளே வந்து விட்டால் நீதிக்கு அகேன்ஸ்டா அந்த உலகம் நம்மை மாற்றும். ஆதாமுடைய பிள்ளைகள் தான். பூமியில பிறந்த முதல் மகன் யார்? காயின். ஆதாம் பிறப்பிக்கப்பட்டவன் இல்ல, ஆதாம் உண்டாக்கப்பட்டவன். பூமியில பிறந்த முதல் மனிதன் காயின். அப்ப அவன் மேல எவ்வளவு கிரேஸ் இருக்கும்ல, எவ்வளவு கிருபை இருக்கும். ஆனா அவன் கிரியை பொல்லாததா இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க சபையே. நம் கூடி வரும்போது வருகிறவர் அல்ல நம் ஆண்டவர், நம் கூடவே வருகிறவர். நம்ம ஆமேன் போட்டு வீட்டுக்கு போனதும் அவர் ஆமேன் போட்டு பரலத்துக்கு போவார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்க கை என்ன பிடிக்கும். அதான் துரத்தி வந்து லவ் பண்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தூரம் போன என்னை துரத்தி வந்து நேசிக்கிறவர். அதை ஃபீல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன வார்த்தை புரியும். ஆமே. நான் துரத்தி போய் அவரை பிடிக்கவில்லை, அவரால் துரத்தி விடப்படவும் இல்லை, அவரால் துரத்தப்பட்டு பிடிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இவன் பொல்லாத கிரியை செய்கிறான். பொல்லாங்கனுக்குள் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. ஒரு பாவ, நல்ல கவனமா கேளுங்க, தீமை அவரிடத்தில் சேர்வதில்லை. அப்போ நான்
ஆமென். நீதிக்கு உட்பட்டிருக்க வேண்டுமானால் நீதிக்கு எதிராக என்னை மாற்றுகிற உலகத்தை நாம் பகைக்க ஆரம்பிக்கணும். உலக கிரியைகள், மாம்ச கிரியைகளை நாம் வெறுக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த விஷயத்திலிருந்து விடுதலே கிடைக்கல பிரதர். ஏன் கிடைக்கல தெரியுமா? நீ அதை வெறுக்கல. நீ அதை என்னைக்கு அருவருக்கு ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு கர்த்தர் அதை விடுறதுக்கான பலத்தை கத்து தருவார். பவுல் 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பை என்று விட்டேன். அப்போ நல்ல தெளிவா தெரியுது, நஷ்டம் என்று எண்ணுனதும் விட முடியாது. அதை விடுறது வரைக்கும் என்னதான் எண்ணணும்? நஷ்டம், இது நஷ்டம், இது நஷ்டம், இது நஷ்டம். ஆண்டவர் சமயத்தில் ஒரு செய்தி கேட்டு தெய்வ பிரசன்னத்தில் பல தீர்மானங்கள் எடுப்போம். இனி நான் இப்படிதான் இருப்பேன், இனி நான் இதை பார்க்க மாட்டேன், இதை விட்டுருவேன். அதை விடுறது வரைக்கும் இதை விட்டுருவேன் விட்டுருவேன் விட்டுருவேன். அந்த எண்ணத்தை தள்ளி வேற எந்த எண்ணத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆமென். கர்த்தருடைய தாசனை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆணை இட்டதில் நஷ்டம் வந்தால் அவன் மாற மாட்டான். நான் நஷ்டம் என்று எண்ணினேன், ஓகே, நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். தெய்வ பிரசன்னத்தில் பாவம் செய்வதற்கான சான்சஸ் கம்மி. ஆனால் பிரசன்னத்தை விட்டு வெளியே போகும்போது நிறைய அனுகூலங்கள் இருக்கும். உடனே அப்புறம் என்ன செய்யணும்? நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இது நான் அங்கே விட்டாச்சு. இப்படி இந்த ட்ராக்ல டிராவல் பண்ண மட்டும்தான் ஒரு நாளில் இதையெல்லாம் நம்ம குப்பை என்று விட முடியும். ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இந்த உலகத்துக்கு நம்ம இடம் கொடுத்து உலக காரியங்களுக்கு நம்ம இருதய வாசலை திறந்து கொடுத்தால் பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல மாற்றப்படுவோம் என்பதை எச்சரிக்கைதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நிருபத்திலே அதை நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏன் உலகத்தை ஜெயிக்க வேண்டும்? அது பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. நாம் உலகத்துக்கு உட்படும் போது நாம் நீதிக்கு எதிராகிறோம். நீதிக்கு எதிராகிறோம் என்றாலே சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே லைன்ல சொல்லணும்னா, இயேசுவுக்கு எதிராகிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 26 முதல் 29 வரை எல்லாரும் இந்த வார்த்தைகளை எடுக்கணும். 307வது பக்கம் எல்லாரும் பைபிளை திறந்து இந்த வசனங்களை பார்க்கணும். எபிரேயர் 10வது அதிகாரம் 26 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அதுதான் அவர் செஞ்ச பாவம், செய்கிற பாவம், செய்ய போற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். இனி நான் என்ன செஞ்சாலும் நான் பரலோகத்துக்கு தான். இப்படி ஒரு உபதேசம் இன்னைக்கு வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நீ பர்பஸா துணிகரமாய் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் உன் மேல கோபாக்கினி வரும். அந்த பாவம் நீ நினைக்கிற சின்ன விஷயம் தானே, இவ்வளவு தானே. ஆனா அந்த பாவம் எந்த செயலை தெரியுமா செய்யுது? தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து. நல்ல கவனமா கேளுங்க, இதை மட்டும் ஒரு பாவம் செய்ய சாத்தான் தூண்டும் போது நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ,
ஏசப்பாவை நீ மிதிக்கிற. இதோ இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என் ரத்தம் என்று கையில தர்றாரு, அதை நீ கீழே சிந்த விடுற. உன் மேல கிருபையை பொழிந்தாரு, அதை நிந்திக்கிற. என்ன கிருபை? நிந்திக்கிற ஒரு பாவம். மோசையுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் 2-3 வாக்கினால் அவன் சாகணும். தேவகுமாரனை நிந்திக்கிறவன், நல்ல கேளுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ஷன் அவ்வளவு பவர்ஃபுல். இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுக்கு விரோதமான தூஷணங்கள் மன்னிக்கப்படும், ஆனா பரிசுத்தாவிக்கு விரோதமான தூஷணங்கள் மன்னிக்கப்படாது. இப்படி அவரை இயேசு ஆனர் பண்ணும்போது இயேசுவை ஒருத்தர் நிந்திச்சா பரிசுத்த ஆவியானவர் விட்டு வேடிக்கையா பார்ப்பார். மோசை நாட்கள்ல 2 அல்லது 3 சாட்சி சொன்னாதான் கல்லறி விழும். குமாரனை நிந்தித்தா அவனுக்கு அகைன்ஸ்டா பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்வார். ஹல்லேலூயா. தேற்றவாளன். ஹல்லேலூயா. நான் சொல்றத சீரியஸா புரிஞ்சுக்கோங்க. ஏன் யூதாசுக்கு கிடைக்காத கிருபை பேதுருவுக்கு கிடைச்சதுன்னா, பேதுரு மறுதலிப்பதற்காக போகவில்லை, போன இடத்துல மறுதலித்தான். ஆனா யூதாஸ் காட்டி கொடுப்பதற்காகவே போனான். துணிகரம், பாவம், பர்பஸ். ஆண்டவர் சொன்னா, நான் மௌனமா இருக்கிறதுனால நீ பாவம் செய்கிறத நான் ரசிக்கிறேன் நினைக்கிறியா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தான் தேவன் ரட்சிப்பை காண்பிப்பார். ஸ்தோத்திர பலியிடுகிறவனுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். எதற்காக? நீ உன் வழியை செவ்வைப்படுத்தணும். உன் அந்தரங்கத்துல கண்டதையும் செஞ்சுட்டு இங்க வந்திருந்து கர்த்தருடைய பந்தியன் வந்து கையை நீட்டும் போது புரிந்துகொள், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் மறுதலிக்கிறவன் குமாரனை காலின் கீழே மிதிக்கிறான். அவர் தந்த இரத்தத்தை கீழே சிந்த விடுகிறான். அவர் தந்த கிருபையை நிந்திக்கிறான். இப்படிப்பட்டவன் மேல தேவ கோபாக்கினை எப்படி இறங்கும் என்பதை பைபிள் சொல்லுது. யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கிருபையினால், அதாவது கிருபைக்குள்ள இருந்துட்டு ஒருத்தன் பாவம் செய்யறானா அவன் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். மூத்த குமாரன் இளைய குமாரன், தகப்பன் 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கிறார். மூத்த குமாரன் அதை பத்திரப்படுத்தி தகப்பனோடு வைத்திருக்கிறான். இளைய குமாரன் வேசித்தனம் பண்ண போனான், துன்மார்க்க ஜீவனம் பண்ண போறான். இவன் தான் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். தேவன் கிருபை அளவில்லாமல் கொடுக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வர்ஷிக்க பண்ணுகிறார். இது தேவன் தந்தது என்று நினைக்கிறவன் நல்ல நிலமாய் நல்ல கனிகளை கொடுப்பான். அதை அசட்டை பண்ணுகிற நிந்திக்கிறவன் முட்களை தான் முளைப்பிப்பான். முட்கள் தான் வரும். கர்த்தர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். ஆவியானவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். சிம்சோனை ஆயத்தப்படுத்தி இந்த பூமியில் அனுப்பினார். ஆனால் அவன் ஒருவளுக்காக, ஸ்திரீ நேசத்துக்காக அழைப்பை மறந்து, தேவ திட்டத்தை மறந்து, தன்மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை மறந்து போனான். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் விலகினார். விலகினதை அவன் அறியாதிருந்தான். ஆமென். எல்லாம் ஆண்டவர் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறார் நினைக்கிறீங்களா? இல்ல, நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மரண கண்ணிக்கு தப்பும் போது புரிந்துகொள், அவர் உன்னை இழக்க விரும்பவில்லை. அவர் உன்னை இழக்க விரும்பவில்லை. மரண கண்ணிக்கு நீங்களாக்கி மீண்டும் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளாதே. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மீண்டும் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளாதே. நீ மௌனமா இருந்து, நான் எப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சங்கீதம் 50:21. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். அப்படின்னு என்ன? அவர் உண்மை செய்யலையே, அடிக்கலையே. அப்ப ஒருவேளை நான் பண்றது கரெக்டோ, ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாரோ, ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்றாரோ?
அப்படிங்கிற நினைவுகள் வந்துட்டு, உன்னை போல நானும் இருப்பேன்னு நினைவு கொண்டாய். அதாவது நீ செய்யற, நான் உன்னை ஒண்ணுமே செய்யல, நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இவன் திருந்துவானான்னு. ஆனால் நான் மௌனமாக, நீ என்ன நினச்ச, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு சின்ன டிவி வீடை கிராஸ் பண்ணும்போது கூட யாராவது டிவி போட்டுட்டு இருந்தால் கூட நெஞ்சு அடிக்கும் இல்லை? இன்னைக்கு இருந்து ஜாலியாக ஃபுல் மூவி இருந்து பார்த்துட்டு இருக்கிற, ஆரம்பத்தில் ஒரு சின்ன நியூஸில் ஆட் வந்தால் கூட உனக்கு நெஞ்சு அடிச்சது. இன்னைக்கு ஃபுல் மூவியை ஜாலியாக இருந்து பார்த்துட்டு இருக்கிற, ஆண்டவர் உன்னை தண்டிக்கல, அமைதியாக இருந்துட்டாரு. உடனே நீ நினச்சிட்ட பரவாயில்ல, அப்போ நான் பார்க்கறது ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கிறார், ஆண்டவர் அக்செப்ட் பண்றாரு, அதனால தான் அவர் என்ன அடிக்காம பேசாம இருக்கிறாருன்னு ஆண்டவர் சொல்ற. ஒன்ன மாதிரி நான் இருப்பேன் நினைச்சியா? தொடர்ந்து வாசிங்க. எங்க போயிட்டீங்க? வாசிங்க. ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அந்த வேட பாத்தீங்களா? ஒன்னல்ல, ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நல்ல கவனிங்க. ஒருவன் நியாயாதிபதியிடத்தில் உன்னை கொண்டு போகும்போது வழியிலே அவனோட என்ன வாகனமா? ஒப்புரவாகணும். கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறம் காம்ப்ரமைஸ் போக முடியாது. நியாயாதிபதிக்கு நியாயாசனத்துக்கு முன்னாடி போயிட்டா ஜட்ஜ்மெண்ட் தான். நான் ரிப்பீட் பண்றேன் இந்த வேர்டை. நியாயாசனத்துக்கு முன்னாடி போனதுக்கு அப்புறம் அங்க கிரேஸ் எல்லாம் கிடையாது. கிருபாசன தண்டையில போறது வரைக்கும் மட்டும்தான் கிரேஸ். உன்னை ஒருவன் நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுக்க போகும்போது வழியிலேயே அவனோடு ஒப்புரவாகிக்கொள். இல்லை என்றால் கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் உன்னை விட மாட்டான். ஆண்டவர் சொல்ற, நான் ஏன் மௌனமா இருக்கிறேன் தெரியுமாப்பா? நீ சரியாவ, இந்த பாவத்தை விடுவ, இந்த அந்தரங்க செயலை விடுவ, இந்த இச்சையை விடுவ. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்ற, நீ விடது மாதிரி இல்ல. நான் மௌனமா இருந்தது நீ என்ன நினைச்சிட்ட? நான் பண்றதை தேவன் அங்கீகரிக்கிறார். ஏன்னா எனக்கு வேலை கரெக்டாக நடக்குது, எனக்கு சம்பளம்லாம் கரெக்டாக கிடைக்குது, காலையில் எழும்புனது நல்ல கிருபையெல்லாம் தருது. ஓ, அப்போ பரவாயில்ல, நான் பண்றதை தேவன் அங்கீகரிக்கிறார். கேட்டா பிட்டையும் போட்டுருவா. ஏன் தாவீது அங்கீகரிக்கலையா? ஆண்டவர் சொல்றாரு, ஏய், உன்ன மாதிரி நானும் மௌனமா இருப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? ஒவ்வொன்னா நிறுத்த வேண்டார். உன் காலம் எவ்வளவு என்று தெரியாது. வழியிலேயே ஒப்புரவாகிக்கொள், கிருபை நாட்களிலே ஒப்புரவாகிக்கொள். ஆமென். இதுக்குதான் உலகத்தை ஜெயிக்கணும். ஒவ்வொரு காரியத்தை ஜெயிக்க ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. பாவத்தை ஒரு நாள் நேசிக்காதீங்க. நீங்க நேசித்தீங்கன்னா அதை விடணும்னு உண்மையா ஜெபிக்கவே மாட்டோம். ஒரு காரியத்தை நம்ம செய்யறத புரியும்படி சொல்றேன். சினிமா பார்க்கறது நமக்கு ரொம்ப பிடிக்கணும் வைங்களேன். ஆண்டவரே, சினிமா பார்க்காதற்கு எனக்கு கிருபை தாருங்கன்னு மனசார நம்ம கேட்கவே மாட்டோம். ஆமென். ஒரு தசம பாகம் கர்த்தருடையது. ஒரு நாளில் 10% தசம பாகம். ஒரு நாளை தேவன் கிருபையா 24 மணி நேரம் தரார். 10% தசம பாகம். அப்போ 2.5 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆனால் 2 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாது. ஆனால் 3 மணிக்கூர் 4 மணிக்கூர் இருந்து டிவி பார்க்க முடியுதுன்னா இது தேவன் அங்கீகரிக்கிறார் நினைக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? எது உனக்கு இடரல் உண்டாகுதோ அதை பிடுங்கி போடு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் போய் கேபிள பிடுங்கி போட போறீங்கன்னு எனக்கு தெரியல. சிலர் பிடுங்கி போடுவாங்க. எதுக்கு தெரியுமா? பிள்ளைக்கு எக்ஸாம், அதனால பிள்ளை ஸ்கூல் போன அப்புறம் நாங்கள் போட்டு பார்ப்போம். பிடுங்கி போடுறது எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு பிடுங்கி போட தெரியுதுல்ல? ஆமென். இந்த உலகத்தை ஜெயிக்க ஏன் பிடுங்கி போட முடியல? ஆண்டவர் சொல்றார், நான் இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கிறியா? ஒவ்வொன்றாய் உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். ஹல்லேலூயா. நீ குமாரனை மிதிக்கிறியா? ரத்தத்தை கீழே ஊத்துறியா? கிருபையின் ஆவியை நிந்திக்கிறியா? பவுல் சொல்லுகிற, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. அதனால என்ன பவுல் செய்யற? நான் எதற்கென்று பிடிக்கப்பட்டேனோ
அதை அடையும்படி ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். எனவே காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்க போகிற இந்த லேசான உபத்திரவம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். ஒரு தேவ பிள்ளை உலகத்தை ஜெயிக்கணும்னா போக்கஸ் நித்தியத்து மேலதான் இருக்கணும், நித்தியமானவருக்கு மேலதான் இருக்கணும். அதற்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி போடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா பிடுங்குவீங்க, இல்ல சத்தமா சொல்லுங்க, பிடுங்கி போடுங்க. சொல்லுங்க, பிடுங்கி போடுங்க. இது தடையா இருக்கா, பிடுங்கி போடு. சைனால ஒருத்தன் வாட்ஸ்அப்பை விட முடியலன்னு சொல்லி கையை வெட்டி போட்டான். ஆக்சுவலா அவங்க தான் பைபிள் ஃபாலோ பண்றாங்க. 2 கையோடு நரகத்துக்கு போவதை காட்டிலும் கையெல்லாம் வெட்டி போட முடியாது. கையை வெட்டி போட்டு அடுத்து இந்த கையில் 2 நாள் கழிச்சு அடிப்பான். இருதயத்திலிருந்து அந்த ஆசையை பிடுங்கி போடணும், பிடுங்கி போடணும். பிடுங்கி போட முடியலையா, பிடுங்கி போட பலன் தாங்கன்னு கேட்காதீங்க, இதை பிடுங்கி போட எனக்கு பலனா இருங்கன்னு கேளுங்க. ஆமே, பலனா அவருக்கு ஸ்பேஸ் கொடுங்க. நேற்று இரவு அபுதாபியில் இந்த வார்த்தையை தான் ஆவியானவர் பேச வைத்தார். அவர் கிரியை செய்ய நம்ம ஸ்பேஸ் கொடுங்க. இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக சினிமா பார்க்கணுமா, உட்காருங்க, சோஃபாவில் உட்காருங்க, போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மூவியை போடுங்க. போட்டுட்டு ஏசப்பா வாங்கப்பா புதிய படம் ஒன்று வந்திருக்குப்பா, வந்து பக்கத்தில் உட்காருங்க, நம்ம பார்க்கலாம், இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, சொல்ல முடியுமா? அவர் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். அப்படி இருந்தும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, நான் அந்த கிருபை நாவியை நிந்திக்க கூடாது, நான் அந்த கிருபை நாவியை நிந்திக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கண்களை மூடி பந்திக்கு ஆயத்தமாலாமா? ஆமென். ஒரே ஒரு சிந்தை, ஆண்டவர் நான் உலகத்தை ஜெயிக்கணும். இனி குமாரனை நான் காலின் கீழே மிதிக்க கூடாது, ரத்தத்தை நான் சிந்தக்கூடாது, கிருபையை நான் நிந்திக்க கூடாது. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே.